பேங்க்ரியாஸே வேலை செய்யாதனால அவங்களுக்கு இன்சுலின் என்ற ஹார்மோனே உடம்புல இருக்காது. இந்த பால் ஊசி இன்சுலட்டாட் சொல்லுவாங்க அல்லது மிக்ஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோல் பண்ணணும். இந்த இன்சுலின் இருக்கிற இந்த சிரஞ்சையும் இந்த வயலையும் நீங்கள் தலைக்கீழே திருப்பணும். நீங்கள் உங்கள் தொப்பில் சுற்றி ரைட் சைட் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 இன்ச் வந்து கீழே போடுங்க. அடுத்த தாட்டி 2 இன்ச் கீழே போடுங்க. இதேமாரி கிளாக் வைஸ். ஸோ இன்சுலின் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிரஞ்சு, இன்னொன்று வந்து பென். ஸோ சிரஞ்சுக்கு பெண்ணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சிரஞ்சுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து வயல் வாங்கணும். ஸோ இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு சீப், அது இல்லாமல் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். இதே பென் டைப்பு இன்சுலின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கூடவே வந்து கார்ட்ரிட்ஜ்னு ஒன்று வரும். ஸோ ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த சிரஞ்ச் டைப்பில் வர இந்த வயல் வந்து நீங்கள் எப்போதுமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் இதை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ரூம் அதாவது கீழே தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ பென் டைப்பில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, பென் டைப் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் கூட வைக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்க, ஏதாவது ட்ராவல் போகிறீங்க, அதுமாதிரி சமயத்தில் நீங்கள் உங்கள் பேக்கில் வச்சுட்டு கூட பென் டைப்பை கேரி பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அந்த கம்பல்சரி கிடையாது. 4 சைட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்டமன், அதாவது உங்கள் தொப்பில் சுற்றி நீங்கள் வயிற்றில் போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து கைப்பகுதியில் இந்த வெளிப்புறமாக நீங்கள் போடலாம். மூணாவது உங்கள் தொடப்பகுதியும் நீங்கள் வெளிப்புறமாக யூஸ் பண்ணலாம். 4வது பகுதி உங்கள் பட்டாக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 இடத்துல நீங்கள் இன்சுலின் யூஸ் பண்ணலாம். இந்த 4 இடத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வயிற்றில் போடுறதும் கையில் போடுறதும் சீக்கிரமாக அப்சார்ப் ஆகும், அதாவது சீக்கிரமாக வேலை ஆரம்பிச்சிடும். இதே நீங்கள் தொடலை போடுறதும் பட்டாக்கில் போடுறதும் கொஞ்சம் ஆரம்பிக்கிற அந்த டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் இன்சுலின் எங்கே போடுறது பெஸ்ட்டு சைட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்டமனும் உங்கள் தைஸும் தான். ஸோ அப்டமனில் நீங்கள் எங்கே போடலான்னா உங்கள் தொப்பில் சுற்றி கிளாக் வைஸ், அதாவது ரவுண்டாக வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு டைம் நீங்கள் போட்டுக்கலாம். பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரே இடத்துல யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் உங்கள் தொப்பில் சுற்றி ரைட் சைட் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 இன்ச் வந்து கீழே போடுங்க. அடுத்த தாட்டி 2 இன்ச் கீழே போடுங்க. இதேமாரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நீங்கள் தொப்பில் சுற்றி போட்டுக்கலாம். ஒரே இடத்துல போடுறது அட்வைசபிள் இல்லை. கையிலையும் வந்து நீங்கள் இங்கே வெளிப்புறமாக போடுறது வந்து ஒரு இடத்துல இன்றைக்கி போட்டிங்கன்னா அது கீழே இன்னொன்று ஒரு டைம், அது கீழே இன்னொன்று ஒரு டைம். அதேமாரி நீங்கள் ஒரே இடத்துல யூஸ் பண்ணாமல் அடுத்த இடத்துல நீங்கள் மாற்றினே வர்றது நல்லது. யூஸ்வலாக இந்த சிரஞ்சு டைப் இந்த வயலோட நம்ம வர இன்சுலின் வந்து 30 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட் போடணும், அதாவது அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். இந்த பென் டைப் இன்சுலின்லாம் வந்து யூஸ்வலாக வந்து அனலாக்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்கள் 10 மினிட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்லது சாப்பிட்றதுக்கு அப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிரஞ்சு டைப் இன்சுலின் பார்ப்போம். ஸோ சிரஞ்சு டைப் இன்சுலின் கூட உங்களுக்கு இந்த வயல் மாதிரி ஒன்று வரும். ஸோ இதுவும் நீங்கள் காசு போட்டு வாங்கணும். ஸோ இந்த வயல் வந்து 2 டைப் இருக்குது காமனாக. ஒன்று வந்து அட்ராபிட், இன்னொன்று வந்து இன்சுலட்டாட். அதாவது தமிழில் ஈஸியாக சொல்லணும்னா அட்ராபிட் வந்து தண்ணி ஊசின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்லலாம். இன்சுலட்டாட் வந்து பால் ஊசின்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சம் பால் மாதிரி கட்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 இது யூஸ் பண்ணுறதுல மெயினாக வந்து இந்த பால் ஊசி இன்சுலட்டாட் சொல்லுவாங்க அல்லது மிக்ஸ்டர்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோல் பண்ணணும். ஓகேவா? இதே இந்த தண்ணி ஊசி நீங்கள் ரோல் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது, உங்களுக்குன்னு டாக்டர் வந்து ஒரு அளவு சொல்லியிருப்பார், காலையில், மதியானம், நைட், அல்லது மார்னிங் அண்ட் நைட், அல்லது நைட் மட்டும், இதேமாரி உங்களுக்குன்னு ஒரு யூனிட் சொல்லியிருப்பார். ஸோ அந்த யூனிட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த டைம் வேலைக்கு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்கள் டாக்டர் 10 யூனிட்ஸ் உங்களுக்கு இன்சுலின் போட சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. எதாவது ஸ்பிரிட் எதாவது இருந்தால் ஹேண்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்த சிரஞ்சில் 10 யூனிட்ஸ் வந்து காற்று மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏர் மட்டும் 10 யூனிட்ஸ், எவ்வளோ உங்களுக்கு யூனிட்டோ அந்த யூனிட் ஏர் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு, ரெண்டாவது இந்த வயலை நீங்கள் என்ன பண்ணணும்னா கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டன் பீஸ் ஏதாச்சும் இருந்தால் இந்த வயலோட மேல் பகுதியை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்த இந்த சிரஞ்சை டைரெக்டாக நேராகவே இந்த வயலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 10 அளவு எடுத்த ஏரையும் சிரஞ்சுக்குள்ளே விட்டுடலாம். ஓகேவா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இன்சுலின் இருக்கிற இந்த சிரஞ்சையும் இந்த வயலையும் நீங்கள் தலைக்கீழே திருப்பணும். அப்சைட் டவுன் நீங்கள் திருப்பிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 10 யூனிட்ஸ் டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 10 யூனிட்ஸ் இன்சுலினை நீங்கள் டைரெக்டாக எடுக்கலாம்.
ஸோ மெயினாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இங்கே எங்கேயுமே ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா திருப்பியும் நீங்கள் எடுத்த இன்சுலினை உள்ளே விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் 10 யூனிட்ஸ்னால் 10 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 10 யூனிட்ஸ் இன்சுலின் நான் எடுத்துட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்சுலின் எங்கே போடுறோன்னு நம்ம டிசைட் பண்ணணும். காமனாக யூஸ் பண்ணுற இடம் நான் சொன்ன மாதிரி அப்டமன், அதாவது தொப்புள் பகுதியை சுற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்தையும் நீங்கள் வந்து ஒரு காட்டன் ஸ்பிரிட் வச்சு க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்த இந்த 10 யூனிட்ஸ் இன்சுலினை நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து நீங்கள் நல்ல எடை அதிகமாக உள்ளவங்களாக இருக்கிறீங்க, நல்ல அடல்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கின்னை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. யூஸ்வலாக கொஞ்சம் பேர் வந்து ஸ்கின்னை பிடிச்சி இன்சுலின் போடுவாங்க. அது யாருக்கு நீடுன்னா குழந்தைங்களுக்கு, டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிற சில்ட்ரன்ஸ், 10-15 வயசில் குழந்தைங்களுக்கு ஸ்கின் ஃபேட் கம்மியாக இருக்கும். அல்லது இன்னொன்று அடல்ட் ஏஜ் குரூப்பில் நீங்கள் ரொம்ப மெலுசாக இருந்தீங்கன்னா, ரொம்ப லீன் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கின் பிடிச்சி இன்சுலின் போடலாம். இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த இன்சுலின் போடும்போது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்கின் பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்கின்ல வந்து டேரெக்டாக பெர்பெண்டிகுலர் 90 டிகிரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்லாண்டிங்கெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் நீங்கள் ஸ்கின்ல வயிற்றுலையோ தொடையிலையோ ஆர்ம்ஸ்லையோ பட்டாக்லையோ நீங்கள் போட்டு டேரெக்டாக நீங்கள் 10 யூனிட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் 10 யூனிட்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அமுக்கிட்ட உடனே என்ன பண்ணணும்னா 5 to 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 அப் டு 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்சுலினை வெளியே எடுக்கணும். கொஞ்சம் பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இன்சுலின் போட்ட உடனே எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. நீங்கள் இன்சுலின் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல் யூனிட்ஸும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண அப்புறம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நீடில் வெளியே எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பியும் அந்த இன்ஜெக்ட் பண்ண இடத்த ஒரு ஸ்டெரைல் காட்டன் அல்லது ஸ்பிரிட் காட்டன் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நீங்கள் பென் டைப் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இன்ஜெக்ஷன் போடுறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ பென் டைப்பில் கேப் கட்டிடுங்க. அதுக்குள்ளே நீடலுக்குன்னு ஒரு கேப் இருக்கும். ஸோ இதையும் கட்டிட்டு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பென் டைப்பில் வந்து நம்ம அந்த எவ்வளோ யூனிட்ஸ் கொடுக்குறோன்னு இங்கே உங்களுக்கு நம்பர் மார்க்கிங் இருக்கும். ஸோ நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி எப்போதுமே அந்த நம்பர் 0ல் இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் உங்கள் டாக்டர் 10, 20, 15 யூனிட்ஸ் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அந்த யூனிட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இந்த பென் டைப்லையும் நான் அந்த வயலுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு க்ளவுடி கலர், பால் கலர் கார்ட்ரேஜ் உள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் எடுத்த யூனிட்ஸ் 10 யூனிட்ஸ் 15 யூனிட்ஸாக இருந்துச்சுன்னா ஸோ இதை இன்சர்ட் பண்ணுறதும் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ரொம்ப மெலுசாக இருக்கிறவங்க அல்லது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கின்னை பிடிச்சிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இல்லைனா நார்மல் ஹெல்த்தி அடல்ட்ஸாக இருந்தால், நார்மல் வெயிட் அடல்ட்ஸாக இருந்தால் நீங்கள் பெர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் ஸ்கின்னில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பட்டன் அமைக்கிறீங்கன்னா ஒரு யூனிட்டாக அது உள்ளே போயிடும். ஸோ இதை இன்சர்ட் பண்ணிட்ட அப்புறமும் இன்ஜெக்ஷன் நீங்கள் உங்கள் ரெக்வயர்டு யூனிட்ஸ் உள்ளே போயிட்ட அப்புறம் நீங்கள் இதுக்கும் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெண்ணை வெளியே எடுக்கலாம். அடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். இன்சுலின் ஏன் ஒரே இடத்துல அட்மினிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, இன்சுலின் நீங்கள் ஒரே இடத்துல போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சாஃப்ட் டிஷ்யூ, ஃபேட் டிஷ்யூ வந்து ஹைப்பர்ட்ரோஃபியா லைப்போ அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட சதை வந்து திக்காயிடும். ஸோ நீங்கள் திருப்பி ஒரே இடத்துல இன்சுலின் போட்டிங்கன்னா திக்கான அந்த சதைக்குள்ளே இன்சுலின் அப்சார்பே ஆகாது. ஸோ நீங்கள் இன்சுலின் டோஸ் ஏற்றிட்டே போவீங்க, உங்களுக்கு சுகர் குறையவே குறையாது. அதுக்கு தான் இன்சுலின் ஒரு தாட்டியும் ஒரு சைட்டில் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆர்ம்ஸில் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு சைட்டில் போனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 ஃபிங்கர் பிரெத் எடுத்துகிட்டு திருப்பியும் அடுத்த டைம் நீங்கள் அங்கே போடலாம். அதேமாதிரி 2 இன்ச் எடுத்துகிட்டு அடுத்த டைம் இன்னொன்று ஒரு சைட்டில் போடலாம். ஸோ ஆர்ம்ஸில் இதேமாரி நீங்கள் பக்கத்து சைட்டில் போடணும். அப்டமனில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தொப்புளை சுற்றி ஒரு இடத்துல ஒரு டைம் நீங்கள் அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வயல் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ஐடியலாக 1 மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே கொஞ்சம் பேர் வந்து இன்சுலின் யூஸ் பண்ணுவாங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் டேப்லெட் மாற்றிடுவாங்க. ஆனால் மீதி இருக்கிற இன்சுலினை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பியும் அப்புறமா சுகர் அதிகமானோடனே யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஐடியலாக ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வயலை 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் பேருக்கு இந்த வயல் எப்போ கெட்டு போச்சுன்னு தெரியாது. அது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நீங்கள் தண்ணி இன்சுலின் யூஸ் பண்ணுறவராக இருந்தால், அதாவது இன்சுலினே உங்களுக்கு பிளெயின் வாட்டராக இருக்கும், அது வந்து உங்களுக்கு க்ளவுடியாக மாறிச்சுன்னா, அதாவது தண்ணி இன்சுலின் பால் கலரில் மாறிச்சுன்னா அது கெட்டு போச்சுன்னா அர்த்தம். இன்னொன்று இந்த பால் இன்சுலின், அதாவது க்ளவுடி இன்சுலின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் கிளம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளம்ப்ஸ்னால் வெள்ளை கட்டியாக திரியாக இருக்கும். அப்படி இருந்தாலும் இன்சுலின் கெட்டு போச்சுன்னா அர்த்தம். ஸோ இந்த இன்சுலின்லாம் நீங்கள் உடனே டிஸ்கார்ட் பண்ணணும், நீங்கள் அதை யூஸ் பண்ணவே கூடாது. கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரே இன்சுலின் சிரிஞ்சு ஒரே நீடிலே திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் அட்வைசபிள்
அட்வைசபிள் இல்லை. ஏன்னா நீங்கள் திருப்பி ஒரே சிரிஞ்சு ஒரே நீடில் யூஸ் பண்ணால் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணுற இடத்துல இன்ஃபெக்ஷனுக்கு சான்ஸ் இருக்குது. பின் நீடில் வந்து நீங்கள் 5 times மேலே யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு இன்சுலின் கொடுக்குறதுல ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற உங்கள் டாக்டர் யாராச்சும் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாகவே டயபெட்டிஸ் இன்சுலின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணனாலே எல்லோரும் ஐயோ இன்ஜெக்ஷன் நீடில் போடணும், வலி இருக்கும், அப்படிலாம் எல்லாருக்கும் ஒரு அந்த மென்டாலிட்டி இருக்குது. இப்போ வர இந்த பென் டைப்போட நீடெல்லாம் வந்து பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப பெயின் தெரியாது, சின்ன எறும்பு கடிக்கிற அந்த ப்ரிக்கிங் சென்சேஷன் தான் இருக்கும்.